காத்திருக்கும் காத்திருக்கும் சிறப்பான தரமான சம்பவம். ஆமாங்க, தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் ஒரு சிறப்பான தரமான சம்பவம் வந்து காத்துக்கு இருக்கு. வர டிசம்பர் 6ஆம் தேதி தான் அந்த சம்பவம் நடக்க போகுது. இந்த சம்பவத்தை செய்ய போகிற நபர் யாருன்னு பார்த்தோம்னா ஆதவ் அர்ஜுன் அவர்கள். அது மட்டும் கிடையாது, தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்கள். நீங்கள் வேணால் பாருங்கள், எங்களுக்குன்னா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லுவானுங்க இந்த இணையதள அடியாட்கள். ஆனால் டிசம்பர் 6க்கு பின்னாடி, அதாவது எனக்கு வலிக்கலை அப்படின்னு சொல்லிக்கிட்டே அழுவாங்க பாருங்களேன், அந்த மாதிரி சம்பவம் நடக்க போது. அந்த மேட்ரு என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்றதையும் கூட இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். நண்பர் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். நாங்கள் இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். சென்னையில் ரொம்ப கடுமையான மழை பொழிந்து கொண்டிருக்கின்றது. அதனால் சென்னை வாழ் மக்கள் எல்லாருமே கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கங்க, சரிங்களா? சரி, அவங்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். சமூக வலைத்தளங்களில் இன்றைய தினத்தில் ஒரு ஃபோட்டோ பயங்கரமாக வைரல் ஆகியிருக்குது. இன்னும் சொல்ல போகிறாந்தா ஒரு துண்டறிக்கை, அந்த துண்டறிக்கை தான் பயங்கரமாக வைரலாக போய்க்கிருக்கு. அதாவது ஆனந்த விகடன் குழுமம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய கட்டுரை தொகுப்பை வந்து வெளியிடுறாங்க. அந்த வெளியிடும் நிகழ்ச்சிக்கு யார் யார் கலந்துக்கிறாங்கன்னா, ஏற்கனவே பேசின மாதிரி தான் நம்ம தாவேகாவுடைய விஜய் அவர்கள் கலந்துக்கிறாரு. அதே மாதிரி ஆதவ் அர்ஜுன் கலந்துக்கிறாரு. புரட்சியாளர் அம்பேத்கருடைய பேரன் ஆனந்த் டெல்டும்டே வந்து கலந்துக்கிறாரு. இன்னும் ஒரு சில நபர்கள்லாம் கலந்துக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்ச்சி தான் சமூக வலைத்தளங்களில் பயங்கரமாக வைரலாக போய்கிறது. வருகின்ற டிசம்பர் 6ஆம் தேதி இந்த நிகழ்ச்சி வந்து நடைபெற போகின்றது. ஸோ டிசம்பர் 6க்கு பின்னாடி இந்த இணையதள அடியாட்கள்லாம் கதறுன்னு கதற போகிறாங்க. விஜயை பார்த்து கதறாங்களோ இல்லையோ, கண்டிப்பான முறையில் ஆதவ் அர்ஜுனை பார்த்து கதறன்னு கதற போகிறாங்க. வழக்கம் போல் திருச்சி சூர்யாவை இறக்கி விட்டுருவானுங்க. வழக்கம் போல் இன்னும் ஒரு சில இணையதள அடியாட்கள்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் இறக்கி விட்டு எந்த அளவுக்கு ஆதவ் அர்ஜுனை விமர்சனம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஆதவ் அர்ஜுனை விமர்சனம் பண்ண போகிறானுங்க. சரி, இந்த செய்தி சமூக வலைத்தளங்களில் வெளிவந்த உடனே நிறைய நபர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஏன் திருமாவளவன் வந்து போகலை, அவர் தானே போகிறாருன்னு எதிர்பார்த்துக்கு இருந்தாங்க, ஆனால் திருமாவளவன் ஏன் போகலை அப்படின்ற மாதிரி சில பேர் கூட சமூக வலைத்தளங்களில் எழுத ஆரம்பித்தாங்க. இன்னும் சொல்ல போகிறதா இருந்தால், திருமாவளவன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு சில உத்தரவுகள் கொடுத்துருப்பாங்க, அதனால தான் திருமாவளவன் போகாமல் இருந்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரி கூட சில அரசியல் புரியாத தற்கூறிகள் வந்து எழுதுகின்ற காட்சிகள்லாம் பார்த்தோம். அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக திருமாவளவன் போல அப்படின்னா அவர் ஆதவ் அர்ஜுனையும் அனுப்பியிருக்க கூடாதே. ஆதவ் அர்ஜுன் யார்? ஆதவ் அர்ஜுன் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஒரு துணை பொதுச் செயலாளர். அதாவது விஜய் வராருன்ற காரணத்துக்காகவே விடுதலை சிறுத்தை கட்சி போகக்கூடாது அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா ஆதவ் அர்ஜுனையும் அனுப்பியிருக்க மாட்டாங்களே. இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் தான் திருமாவளவர்களை கட்டுப்படுத்துது அப்படின்னா ஆதவ் அர்ஜுனையும் அவர் அனுப்பியிருக்க மாட்டாரே. எப்படி பார்த்தாலுமே வந்து விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக அந்த நிகழ்ச்சியில் ஆதவ் அர்ஜுன் கலந்துக்கிறாரு தானே. அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒரு முழக்கம் வந்து இருக்குது, கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்போம், தேவைப்பட்டால் கொள்கை சிதையாமல் யுக்தியை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முழக்கம் வந்து இருக்குது. ஸோ இந்த முழக்கத்தை இந்த நிகழ்வு கூட கொஞ்சம் கம்பேரிசன் பண்ணி பார்த்துக்காங்க. அரசியல் புரிந்த நபர்களுக்கு இது என்ன அப்படின்றது தெளிவாக புரியும். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். விஜய் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் அவர்கள், அதே மாதிரி புரட்சியாளர் அம்பேத்கருடைய பேரன் ஆனந்த் டெல்டும்டே அவர்கள், இவங்க 3 பேருமே வருகின்ற டிசம்பர் 6ஆம் தேதி ஒரே மேடையில் சந்திக்க போகிறாங்க. தாவேகாவை சார்ந்த தோழர்கள், அதே மாதிரி இதர பின்ன ஜனநாயக அமைப்பை சார்ந்தவர்கள், இவங்க எல்லாருமே இந்த நிகழ்ச்சியை வரவேற்கிறாங்களோ இல்லையோ, இல்லாட்டி எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்காங்களோ இல்லையோ, நான் கண்டிப்பான முறையில் எதிர்நோக்கி காத்துக்க இருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா, டிஸ்பிளேல ஒரு ஃபோட்டோ காட்டுறேன், இந்த ஃபோட்டோ நீங்களே பாருங்கள். இந்த ஃபோட்டோ வந்து ஏதோ ஒரு பகுதிக்குள்ள ஒரு டியூஷன் சென்டரு, அதாவது தாவேகா சார்பாக ஒரு டியூஷன் சென்டர் நடத்துகிறாங்க. அதில் விஜயவுடைய படம் வந்து இருக்குது. அந்த படத்துக்கு மேலே கார்னரில் பாருங்கள், அதில் வந்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய படம் வந்து இருக்குது. புரட்சியாளர் அம்பேத்கருடைய படம் இருக்குது, தந்தை பெரியாருடைய படம் வந்து இருக்குது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற இந்த சாதிய கட்டமைப்புகளில் ஒரு பட்டியல் சமுதாய மக்களை தவிர்த்து இடைநிலை ஜாதியை சார்ந்த மக்கள் வசிக்கிறாங்க தெரியுமா, அந்த பகுதிக்குள்ளே கொண்டு போய் அவ்வளவு எளிதாக புரட்சியாளர் அம்பேத்கருடைய படத்தை கொண்டு போய் சேர்த்துட முடியாது. இன்னைக்கு பல ஊராட்சி மன்றத்தினுடைய அலுவலகங்களில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய படம் கிடையாது. பல ஊராட்சி பள்ளிகளில் அந்த செவர்களில் வந்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய படம் வந்து இருக்காது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இங்கே இருக்கிற சாதிய கட்டமைப்பு வேறு மாதிரிங்க, ஊர் கட்டமைப்பு வேறு மாதிரிங்க. நீங்கள் என்ன தான் இந்திய நாட்டுக்கே ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதியிருந்தாலும் கூட ஒரு சாதாரண கிராமத்தில் கொண்டு போய் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அவ்வளவு எளிதாக சேர்த்துட முடியாது. ஆனால் இன்றைக்கி விஜயுடைய தாவேகா மூலமாக அந்த டியூஷன் சென்டரில் கொண்டு போய் புரட்சியாளர் அம்பேத்கருடைய படம் வந்து அந்த இடத்துல ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றது. எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது தெரியுமா? விஜய்க்கு அரசியல் தெரியுது தெரியல,
விஜயுடைய தொண்டர்களுக்கு அரசியல் தெரியுது தெரியல. ஆனால் விஜயை நம்பி இருக்கிற அந்த லட்சோபலட்ச ரசிகர்கள் இருக்காங்க தெரியுமா, அந்த ரசிகர்கள்ட்ட வந்து அம்பேத்கரை கொண்டு போய் சேர்ப்பதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இல்லையா, இது பிளாட்ஃபார்ம் இல்லையா? அதனால தான் நான் வரவேற்கிறேன், இந்த நிகழ்ச்சியை வரவேற்கிறேன். ஆல்ரெடி டியூஷன் சென்டர் மூலமாக பல இடங்களில் இன்றைக்கி பட்டியல் சமுதாய மக்கள் வசிக்கின்ற பகுதிகளை தவிர்த்து இடைநிலை ஜாதி மக்கள் வசிக்கின்ற பகுதிக்குள்ளேயுமே இன்னைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. டிசம்பர் 6ஆம் தேதி நடைபெற போகின்ற அந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்னமும் கூட இந்த இடைநிலை ஜாதி மக்கள்கிட்ட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் போய் சேருவார். ஸோ அந்த ஒரு கண்ணோட்டத்தின் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி நான் வரவேற்கிறேன். நிகழ்ச்சி நடக்கணும், அந்த நிகழ்ச்சியில் வந்து விஜய் அவர்கள் அம்பேத்கரை பற்றி பேசணும். அது வந்து யாரோ இடைநிலை ஜாதியை சார்ந்த நபர்கள் நிறைய பேர் வந்து விஜய் ரசிகர்களாக இருக்காங்க தெரியுமா, கட்சியில் இருக்காங்க தெரியுமா, அவங்க எல்லாருக்குமே அம்பேத்கரையும் போய் சேரட்டும். அதன் மூலமாக ஒரு சமத்துவ சமுதாயம் படைப்பதற்கான ஒரு ஊன்றுகோலாக இந்த நிகழ்ச்சி வந்து அமையட்டும். அதனால் நான் வரவேற்கிறேன். என்னடா வீடியோ ஆரம்பிக்கிறப்ப எக்கச்சக்க பில்டப்லாம் கொடுத்த, சூடு பிடிக்க போகின்ற அரசியல் களம் அப்படிலாம் சொன்னீங்க, என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இங்கிட்ட வந்து பார்த்தோம்னா விஜய் வந்து அப்பைக்கப்போ ஏதாச்சும் ஒரு குண்டை தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கிறாரு. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட என்ன சொன்னார், தமிழ்நாட்டில் பெண்கள் மீதான வன்கொடுமைகள் வந்து அதிகரிச்சுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொன்னாப்புல. உடனே இந்த இணையதள அடியாட்கள் வந்து கதற ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா, மத்திய பிரதேசத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது, தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி தான். பார்த்தீங்களா, அங்கிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் காஷ்மீரில் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆனால் தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி தான். ஆந்திராவில் அதிகமாக இருக்குது, ஆனால் தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி தான் அப்படின்ற மாதிரி கம்பேரிசன் பண்ணிக்கிருந்தாங்க. இந்த இணையதள அடியாட்கள் எல்லாமே கம்பேரிசன் பண்ணிக்கிருந்தாங்க. விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு சொன்னாரோ இல்லையோ, ஆனால் அதனையும் தாண்டியும் கூட தமிழ்நாட்டில் பெண்கள் மீதான வன்கொடுமைகள் அதிகரிச்சுக்கிட்டு தானே இருக்குது. இன்னும் சொல்ல போகிறதா அந்த பட்டியல் சமுதாய மக்கள் மீதான வன்கொடுமைகள் அதனுடைய ரேஷியோ வந்து அதிகரிச்சுக்கு இருக்குது. 2020 ஒரு மாதிரி இருக்குது, 2021 ஹைக் ஆகுது, 2022 அதோட ஹைக் ஆகுது, 2023 அதோட ஹைக் ஆகுது. எப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது NCRB அப்படின்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. இந்த NCRB என்ன பண்ணுறாங்க, ஒரு சில தரவுகள் வெளியிடுறாங்க. இந்த தரவுகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் மீதான வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக பட்டியல் சமுதாய மக்கள் மீதான வன்கொடுமைகள் தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. அப்போ இதனை கட்டுப்படுத்துவதற்கு நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் என்ன முயற்சி பண்ணாங்க? அதை முயற்சி பண்ணணும்ல. அதை விடுத்துட்டு வந்து மத்திய பிரதேசத்தில் அதிகமாக இருக்குது, நாம கொஞ்சம் கம்மி தான் அப்படின்ற மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆகிக்கொள்வது வந்து எந்த விதத்தில் ஏற்புடைய விஷயங்கள். ஏங்க, விஜய் வந்து அரசியலுக்காக தான் இந்த மாதிரி ட்வீட்லாம் போகிறாங்கன்னு நம்ம வச்சுக்கிடுவோம், சரிங்களா? அரசியலாக தான் போகிறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். பட் அதில் வந்து அரசியலையும் தாண்டி ஒரு சில உண்மைத்தன்மைகள் இருக்குல்ல, பாதிக்கப்படுகின்ற அந்த விக்டிம் அந்த பக்கத்துலேருந்து நம்ம இதை பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குல்ல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, விஜய் அவருடைய இந்த கருத்து என்பது வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். நாங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துவோம் அப்படின்னு தான் வந்து இந்த இணையதள அடியாட்கள் வந்து பதிவுகள் போடணும். ஆனால் அதை விட்டுட்டு மத்திய பிரதேசத்தில் கம்மியாக இருக்குது, மத்திய பிரதேசம் அதிகமாக இருக்குது, ஆனால் தமிழ்நாட்டில் கம்மியாக தாங்க இருக்குது, என்ன கம்மியாக இருக்குன்னு சொல்லி நீங்களே காம்ப்ரமைஸ் பண்ணீங்க அப்படின்னா அது எந்த விதத்தில் ஏற்புடைய விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி தான் விஜய் தொடர்ச்சியாக ஏதாச்சும் ஒரு சர்ச்சைகளை கிளப்பி விட்டே இருக்காரு. இதற்கு கொஞ்சம் கூட சளைத்தவர் இல்லை ஆதவ் அர்ஜுன் அவர்கள். ஆதவ் அர்ஜுனுடைய கருத்துக்கள்லையுமே வந்து 100க்கு 200% உண்மைத்தன்மையான கருத்துக்கள் இருக்குது. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு, பட்டியல் சமுதாய மக்கள் வேணும் தானே. இந்த தமிழ்நாட்டில் நம்ம அறிஞர் அண்ணா அவர்கள் என்ன விதமான ஒரு முழக்கத்தை முன்மொழிஞ்சார், மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி. ஆனால் இன்னைக்கு அந்த தத்துவத்தை உடைத்து மத்தியிலும் கூட்டாட்சி மாநிலத்திலும் கூட்டாட்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி 2000 விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் முனைவர் தொல் திருமாவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து அறிவிச்சிட்டாரு, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லி. ஸோ அந்த கூற்றை மேலும் வலுப்படுத்தும் விதமாக ஆதவர்த்துன்னு சொல்லியிருக்காரு. உடனே அவர் வந்து சங்கி அப்படின்ற மாதிரி இந்த இணையதள அடியார்கள் கிளப்பி விட்டாங்க. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்டால் சங்கியா? தமிழ்நாட்டில் வந்து விழிக்கண் மற்றும் கண்காணிப்பு குழுன்னு சொல்லி ஒரு குழு வந்து இருக்குங்க. விழிக்கண் மற்றும் கண்காணிப்பு குழு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. இந்த விழிக்கண் மற்றும் கண்காணிப்பு குழுவுடைய தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம முதலமைச்சர் அவர்கள் தான். அவர் தான் இந்த குழுவுடைய தலைவர். இந்த குழுவுடைய வேலை என்ன அப்படின்னா, பட்டியல் சமுதாய மக்கள் மீது நிகழ்கின்ற இந்த வன்கொடுமைகள் இருக்கு இல்லையா, இந்த வன்கொடுமைகள் மீதான நடவடிக்கைகள் செயல் திட்டங்களை வந்து வகுக்கணும். இதுதான் இந்த குழுவுடைய வேலை. அந்த பட்டியல் சமுதாய மக்கள் மீதான வன்கொடுமைகளை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளணும். இதுதான் இந்த விழிக்கண் மற்றும் கண்காணிப்பு குழுவுடைய வேலை. ஆனால் இந்த விழிக்கண் மற்றும் கண்காணிப்பு குழுவை வந்து 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து கூட்டணும். ஆனால் நம்ம முதலமைச்சர்கள் முதன்முறையாக சிஎம் ஆனார் இல்லையா, அப்போ தான் என்ன பண்ணாங்கன்னா கூட்டினாங்க. அதற்கு பின்பாக ஏறக்குறைய 3.5 வருடம் ஆச்சு, இன்னும் கூட அந்த குழுவை வந்து கூட்டவே இல்லை. அப்போ எவ்வளோ மெத்தனை போக்கு தானே அது. அப்போ இந்த மாதிரி மெத்தனை போக்க அறுக்கிறீங்க நீங்கள், அதனால் வந்து ஆணவ கொலைகளை தடுப்பதற்கான சட்டங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆதவ் அர்ஜுன் கேட்டார் அப்படின்னா அவர் RSS கைக்கூலி அப்படின்னு சொல்லி இந்த இணையதள இடியாட்கள் வந்து கிளப்பி விடுறாங்க. அதை தான் சொன்னேன்.
சும்மாவே நிறைய விஷயங்கள் உண்மைத்தன்மையெல்லாம் போட்டு உடச்சிக்கிருக்கார் ஆதவர்ஜன் அவர்கள். இன்னி டிசம்பர் 6ஆம் தேதி இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மேற்கொண்டும் கூட நிறைய விஷயங்கள் வந்து உடச்சி விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், நான் பேசட்டும், நமக்கான உரிமைகளை கேட்க தான் செய்யணும், கேட்கட்டும். இந்த ஜனநாயக நாட்டில் நம்மளுடைய உரிமைகளை கேட்பது என்பது நம்மளுடைய ஜனநாயக உரிமை. ஆனால் அதை கேட்கவே கூடாது. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்கவே கூடாது. ஆணவ கொலைகளுக்கு தனி சட்டம் இயற்ற சொல்லி கேட்கவே கூடாது. நீங்கள் எதுவுமே கேட்கக்கூடாது, கம்முன்னு அமைதியாக இருக்கணும் அப்படின்னா இது ஜனநாயகத்துக்கு விரோதமானது இல்லையா? ஸோ அந்த மாதிரி கேட்கட்டும், ஆதவர்ஜன் கேட்கட்டும். டிசம்பர் 6ஆம் தேதி விஜய் அவர்களுமே சில பல கோரிக்கைகள் டிமாண்டை தூக்கி முன்னாடி வைக்கட்டும். அதே மாதிரி ஆதவர்ஜனுமே சில பல டிமாண்டை தூக்கி முன்னாடி வைக்கட்டும். விவாதங்கள் பிறக்கட்டும். விவாதங்கள் பிறந்தால் மட்டும்தான் அதற்கான தீர்வுகள் வந்து கிடைக்கும். ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிந்த வரைக்கும் வழக்கமாக வந்து டிசம்பர் மாதத்தில் பருவமழை வரும், அவ்வளோதான், வரும் போகும், அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி இந்த பருவமழையை வச்சு அரசியல் நிறைய பேர் பண்ணுறானுங்க. டிசம்பர் வந்துட்டாலே அரசியல் நிறைய பேர் பண்ணுறாங்க. இவங்க அரசியல் பண்ணுவாங்கன்ற காரணத்துக்காகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் வேறு வழியே இல்லாமல் வந்து எல்லாரும் இறங்கி வேலை பார்த்தாங்க. திமுக அரசியல் பண்ணுவாங்கன்ற காரணத்துக்காகவே. இப்போ திமுகவுடைய ஆட்சியில் மித்த கட்சியில் அரசியல் பண்ணுவாங்கன்ற காரணத்துக்காகவே ஒரு வழி இல்லாமல் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து அவங்க வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் விவாதங்கள் பிறக்கட்டும். விவாதங்கள் பிறந்தால் தான் தீர்வுகள் கிடைக்கும். ஸோ டிசம்பர் 6ஆம் தேதி இந்த நிகழ்ச்சி நடைபெற போகின்றது. இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடந்தேறுவதற்கு நம்முடைய நெஞ்சமிணைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அம்பேத்கரியம் மூளை முடுக்கி எல்லா இடங்களிலுமே வெடித்து சிதறட்டும் என்பதை கூறிக்கொண்டே கற்பி ஒன்று புரட்சி சென்று புரட்சி என்பது வரையை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.